வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து எங்களோட பறவைகளை நாங்கள் வளர்க்குறதால ஒரு நன்மை இருக்குது, அதே மாதிரி நிறைய தீமைகளும் இருக்குது. அப்படியான தீமையில் ஒன்று தான் அந்த பறவைகளை தேடி வரக்கூடிய தாக்க வரக்கூடிய வந்து விலங்குகளோ சரி இல்லாட்டி பாம்போ சில நேரங்களில் எங்களையும் வந்து அது தாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதிலேருந்து நாங்கள் எப்படி விடுபடலாம்னு வீடியோக்குள்ளே பார்ப்போம். முதலாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பேர்ட்ஸை வளர்த்தாலும் அது சத்தம் போடும். இப்போ நாங்கள் ஒரு பறவை 2 பறவை வளர்க்கும்போது சத்தம் வந்து ஓரளவாக இருக்கும். இதுவே நாளாக எங்களோட கேஜுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய பறவைகள் முட்டை போட்டு இனம் பெருகி கொண்டு போகிறதால கூடுதலான சத்தம் வந்து வருது. அப்படி சத்தம் போடும்போது அந்த சத்தத்தை நோக்கி விலங்குகளோ இல்லாட்டி பாம்புகளோ தேடி நம்மளோட கூண்டுக்கு பக்கத்தில் வருது. இப்படி எங்களோட கூண்டுக்கு பக்கத்தில் கூட நடந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோ கட்டாயம் போடணுன்றதுக்காக போடுறேன். கூடுதலாக வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து அடுத்தது வந்து பட்ஜீஸ், ஃபிஞ்சஸ் இது போன்ற பறவைகள் வளர்க்கும்போது கூட்டத்தை நோக்கி பாம்பு வருது. எப்படியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நான் எப்பயும் கேஜை வச்சுருக்கிறோம். அதனால் வந்து பாம்பு வந்து வரக்கூடிய வீட்டுக்குள்ளேயும் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னத்தை நோக்கி வருதுன்னு சொன்னால், இந்த பட்ஜீஸும் இப்போ இந்த பிஞ்சஸாக இருந்தாலும் சரி, அது போடக்கூடிய கழிவுகள் வந்து கொஞ்சம் மணக்கிறது, மற்றது வந்து கழிவுகளோட வாசனையை நோக்கி வர்றது. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சத்தத்தை வந்து எங்களால் குறைக்க இயலாது. ஆனால் கேஜை இப்போ நம்ம கேஜை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் பாம்புகளோ இதுகள் வரக்கு கொஞ்சம் சான்சஸ் குறைவு. அடுத்தது வந்து அது முட்டை போடுற நேரங்களில் வந்து பாம்பு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி முட்டை போடுற நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா, கேஜை சுற்றி மஞ்சள் எடுத்து ஓரளவு தண்ணியில் கலந்துட்டு ஓரளவு ஸ்ப்ரே ஒன்றை எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா கேஜை சுற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி பாம்புகள் வரக்கூடிய சான்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னு சொன்னால் அந்த மஞ்சளோட வாசம் வந்து இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வந்து அழிச்சிடும். அதே மாதிரி அதில் வாசம் வந்து பாம்புகளுக்கு வந்து மஞ்சளோட வாசம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. அதனால் பாம்புகளோ பூச்சான், பூரான் அதுகள் அப்படி வந்து நேராக வந்து கேஜுக்கு வராமல் இருக்கிறத நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இயற்கையான முறையில். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி பண்ணோம்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.